பெருமக்களே, பெரியோர்களே, அரங்கத்தின் வெளியே நின்று கொண்டு உரையாடி கொண்டிருக்கிற அருமை பெருமக்கள், அரங்கத்திற்குள்ளே வந்து அமருமாறு அன்போடு வேண்டிக் கொள்ளப்படுவார். அருமையானதொரு நிகழ்ச்சியை உலக திருக்குறள் பேரவை மிகுந்த சிறப்போடு உருவாக்கி இன்றைய தினம் ஒரு புதுமையான வழித்தடத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம். இந்த நிகழ்விலே பாராட்டு பெற்ற அன்பு செல்விகள், மதுரையுடைய சிறப்பைக்கு உரிய செல்விகளாக இன்றைக்கு போற்றப்படுகிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய அன்பான பாராட்டுகளை சொல்லி தொடங்க இருக்கிற இந்த வில்லுப்பாட்டு, வெள்ளிசை பாட்டு என்று இந்த பாட்டினுடைய பெருமையை பற்றி சொல்லுகிற போது நமக்கெல்லாம் நினைவுக்கு வருவது என்.எஸ். கிருஷ்ணன் அவர்களும், சுப்பு ஆறுமுகம் அவர்களும், குலதெய்வ ராஜகோபால் அவர்களும் நினைவுக்கு வருகிறார்கள். அவர்களைப் போல அவருக்கு முன்பாக ஏறக்குறைய ஒரு 9 பேரறிஞர்கள் இந்த வில்லுப்பாட்டை உருவாக்கி தொடர்ந்து தமிழகம் முழுக்க சிறப்பு செய்திருக்கிறார்கள். அதிலே தோவாளை சுந்தரம்பிள்ளை என்பவர் ஒருவர். இன்றைக்கும் கூட நாகர்கோவில், கன்னியாகுமரி மாவட்டங்களில் சுரண்டை, தோவாளை போன்ற ஊர்களில் எல்லாம் ஒரு விழா என்று சொன்னால் அங்கே வில்லுப்பாட்டு இல்லாமல் இருக்காது. அதிலும் தோவாளை சுரண்டை என்று சொல்லுகிற போது அங்கே இந்த சுந்தரம்பிள்ளையினுடைய நினைவாகவே பல நிகழ்ச்சிகளை நடத்துகிறார்கள். அவரை தொடர்ந்து ஏறக்குறைய தோவாளை சுந்தரம்பிள்ளையை தொடர்ந்து யாழ்ப்பாணம் சின்னமணி என்பவரும், உடப்பு பெரிய சோமாஸ்கந்தம் என்பவரும், உப்பு பெரிய சோமாஸ் என்று அவருக்கு பெயரை கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய நிகழ்ச்சியை கேட்பவர்களுக்கெல்லாம் ஒட்டிக்கொள்ளுமாம் அந்த வில்லுப்பாட்டு. அப்படி பெருமைக்குரிய வில்லுப்பாட்டு இசையை இன்றைக்கு நாம் தொடங்கி இருக்கிறோம். இதிலே திருப்பும்படி ஆறுமுகம் என்பவரும், லெடிஸ் வீடகன் என்பவரும், நாச்சியார் கோயில் ராஜன் என்பவரும், திருநெல்வேலி புலிக்கூட்டி போவர் என்பவரும் இந்த வெள்ளிசை பாட்டுகளுக்கு தந்தைகளாக வழங்கியிருக்கிறார். ஆனால் நமக்கு தெரிந்ததெல்லாம், நாம் அதிகமாக ரசித்து கேட்டதெல்லாம் சுப்பு ஆறுமுகங்களுடைய நிகழ்ச்சியும் என்.எஸ். கிருஷ்ணன் அவர்களுடைய நிகழ்ச்சியும் தான். இந்த என்.எஸ். கிருஷ்ணனுடைய நிகழ்ச்சி பக்தியில் இருந்து சமுதாய புரட்சிக்கு, பகுத்தறிவுக்கு இது உடந்தையாக இருந்தது. சமுதாய புரட்சியை, பக்தி புரட்சியை செய்ததை போல பகுத்தறிவு புரட்சியை செய்தார்கள். அதுக்கு என்.எஸ். ரொம்ப தெளிவாக ஒரு சின்ன உதாரணத்தை சொன்னார். இந்த பக்கம் இருக்கிற வில்லின் முனை வந்து பக்தியாக இருந்தால், அந்த பக்கம் இருக்கிற வில்லின் முனை பகுத்தறிவாக இருக்கும் என்கிறார். பகுத்தறிவையும் பக்தியை ஒன்று சேர்த்து அதை வில்லுப்பாட்டாக முழங்குவதுதான் கலை என்று சொன்னார். அப்படிப்பட்ட அற்புதமான இந்த கலையை இன்றைக்கு நாம் இங்கே மதுரையிலே அரங்கேற்றம் என்றே சொல்லலாம். ஏன்னா அது இடையிலே நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட அற்புதமான இந்த கலையை இன்றைக்கு தொடங்கி இருக்கிறோம். இந்த அற்புதமான இந்த கலைக்கு இன்றைய ஐயா அவர்கள் தொடங்கி வைத்தது போல இதை கலந்து கொண்டு அன்புக்கும் பெருமைக்கும் உரிய தலைமை ஆசிரியர் செந்தூரான் அவர்கள் இந்த வில்லுப்பாட்டை இன்றைக்கு இங்கே சிறப்பாக கம்பீரத்தோடு தொடங்க இருக்கிறார்கள். அதே போல இங்கே என்னுடைய அன்புக்கும் பாராட்டுதலுக்குரிய அர்ஜுனன் அவர்கள், நம்முடைய திருநாவுக்கரசு அவர்கள், முத்துவிலங்கு அவர்கள், அன்பு சகோதரர் சத்யா அவர்கள், இவர்களெல்லாம் இன்றைக்கு வெள்ளிசை பாட்டிலே தங்களை இணைத்துக் கொண்டு மிகப்பெரிய ஒரு சாதனையை செய்வதற்கு தொடங்கி இருக்கிறார்கள். இந்த வில்லுப்பாட்டு இசைக்கு என்னென்ன கருவிகள் எல்லாம் இருக்கும் என்பதை அடுத்து காமிச்சாரு. ஒரு மன்னன் வேட்டைக்கு போகிற போது வரலாறு சொல்லுகிற போது சொல்லுகிறார்கள், மன்னன் வேட்டைக்கு போகிற போது நிறைய மான்களை அடித்து விடுகிறானாம். நிறைய மான்கள் இறந்து விழுந்தவுடன் மன்னனுக்கு கவலையாக இருக்கிறது. மன்னனோடு மந்திரி பரிவாரங்களும் சேவகர்களும் சென்றிருக்கிறார்கள். எல்லோரும் நினைக்கிறார்கள், ஐயா இவ்வளவு மான்கள் அடித்து விட்டோமே, வருத்தமாக இருக்கு என்று மன்னன் கவலைப்பட்டாராம். மன்னன் கவலைப்படுகிற போது மந்திரி சொல்லி இருக்கிறார், இதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது.
நாம் பக்தி மார்க்கத்திலே சென்று இந்த மான்களுக்கான நிறங்களை பாடி அவைகளுடைய துயரங்களை எல்லாம் மனதை ஏற்றுக்கொண்டால் கடவுள் நம்மை மன்னிப்பார். எனவே அதை செய்வதற்குரிய அருமையான பொருள் இந்த இல்லிசை தான் என்று மந்திரி அமைச்சருக்கு சொன்னாராம். மன்னருக்கு சொன்னாராம். உன்னை மன்னர் அவர் வேட்டைக்காக கொண்டு சென்ற வில்லை கொலை கருவியை கலை கருவியாக மாற்றி அதைத்தான் இன்றைக்கு வில்லிசை பாடலாக கொண்டு பக்கத்திலே பரப்பினார்கள் என்று பெருமை இருக்கிறது. எனவே இந்த அற்புதமான நிகழ்வு இங்கே தொடங்கி இருக்கிற இந்த அரங்கம் இன்றைய நாளில் நாம் எல்லாம் நினைத்து வணங்குவதற்கு, இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் எங்களை போன்றவர்களை உருவாக்கி மனநிறைவாக பார்த்து ஒரு பெற்றோர் செய்ய முடியாத வேலையை, ஒரு ஆசான் செய்ய முடியாத வேலையை, ஒரு தோழன் செய்ய முடியாத வேலையை செய்து எங்களை எல்லாம் உயர்த்தி அழகு பார்த்து எங்களை எல்லாம் ஆளாக்கி இருக்கிற திருக்குறச்செம்மல் மணிமுடியார் அவருடைய பொற்பாதங்களை வணங்கி அவருடைய நினைவுகளோடு ஒரு கவிதையை மாத்திரம் சொல்லி நான் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். காரணம், எங்களுடைய ஊனோடும் உயிரோடும் உடலோடும் உணர்வுகளோடும் எங்கள் தொடர்புகளோடும் இணைந்திருக்கக்கூடிய மகத்தான மாமனிதனாக நாங்கள் அவரை வணங்கி கொண்டிருக்கிறோம். எனவே அவரை பற்றி ஒரு சின்ன கவிதையை சொல்லி நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க ஆசைப்படுகிறேன். மாமதுரையின் மதிப்பூறு அடையாளம், மாமதுரையின் மதிப்பூறு அடையாளம் தேமதுர குரல் அலையில், தேமதுர குரல் அலையில் திருக்குறளின் அடையாளம், குரலில் மதுரையின் அடையாளம் திருக்குறள் செம்மல். திருக்குறள் செம்மல் என்பார், திருப்பணி காவல் என்பார், தமிழறிஞர் சான்றோர் என்பார், தமிழறிஞர் சான்றோர் என்பார், தமிழறிஞர் சான்றோர் கூடுகையில் தலைவராய் உயர்ந்திருப்பார், தன்மானம் காத்து நிற்பார். அள்ளித்தரும் திருக்குறளின் அடையாளம், அள்ளித்தரும் திருக்குறளின் அடையாளம், அள்ளி கொடையிலும் அவர் அடையாளம், அள்ளித்தரும் கொடையிலும் அவர் அடையாளம். ஈகையின் ஏற்றத்திற்கு மணிமொழியார் அடையாளம், ஈகையின் ஏற்றத்திற்கும் மணிமொழியார் அடையாளம். பல்துறை புலவர் என்பார், பன்னிறை காவலர் என்பார். தந்தையவர் தன்முனைப்பாக இருப்பவர், தந்தையவர் தன்முனைப்பு காட்டுபவர், தந்தையாக தன்முனைப்பு காட்டுபவர், இயக்கத்தின் இயக்கமாக இருந்தவர். சமூக பார்வைக்கும் சமுதாய காவலுக்கும், சமுதாய பாவலுக்கும் சான்றாண்மை தலைமைக்கும் அறமான புகழ் அடையாளம் மதுரையின் மாபெரும் அடையாளம் திருக்குறள் செம்மல் மணிமொழியாரை வணங்கி இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து இந்த வில்லிசை பாட்டின் மூலமாக, இந்த வில்லடி பாட்டு வெள்ளிசை பாட்டு என்று சொல்வதற்கு சில அடுக்குகள் வைத்திருக்கிறார்கள். ஒன்று கடவுள் வாழ்த்து என்றும் அவை வழக்கம் என்றும். அதற்காக இன்றைக்கு எல்லா இடத்துலையும் என்ன சொல்லுவோம், பேசுகிற இடங்கள் எல்லாம் சொல்லுவது பொதுவாக எல்லாம் சொல்வார்கள். மேடையில் பேசுகிறவர்கள் பேச்சாளர் தன்னை ஒரு பெரிய அறிஞராக நினைத்துக் கொண்டு கீழே இருப்பவர்களெல்லாம் கேட்பதற்கு மட்டுமே தகுதியானவர்கள் என்பதை போல நினைத்து பேச வேண்டும் சொல்லிக் கொடுப்பார்கள். ஆனால் ஒரு பெரிய அதிசயம், வெள்ளிப்பாட்டில் தான் ஒரு வரமுறை உருவாக்கி இருக்கிறார்கள். கீழே இருப்பவர்களெல்லாம் சான்றோர்களாக கல்வி, மேலே இருப்பவர்கள் நாங்கள் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு உங்களோட வரம் கேட்டுக்கொண்டு பாடுகிறோம் என்று சொல்வார்களாம். அப்படி ஒரு மரபு சார்ந்த இலக்கியமாக, மரபு சார்ந்த இசையாக, மரபு சார்ந்த மரபுக்கு சொந்தமான இசையாக இந்த வில்லிசை வில்லுப்பாட்டு இருந்திருக்கிறது. அந்த வில்லுப்பாட்டு வில்லிசை இன்றைக்கு நாம் தொடங்கி இருக்கிறோம். உலக திருக்குறள் பேரவையிலே அந்த பெருமையும் அந்த சிறப்பையும் மீண்டும் மீண்டும் இலக்கியத்திற்காக திருக்குறள் பேரவையே பெறுகிறது என்ற பெருமையோடு இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சியும் அன்பும் கொண்டு அன்புக்குரிய ஐயா தலைமை ஆசிரியர், சிறந்த பேச்சாளர், அற்புதமான பாடகர் ஐயா செந்தூரான் அவர்கள் இந்த வெள்ளிசை பாட்டுகள் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து தருமாறு உங்கள் அனைவரின் கரவொலியோடு அன்போடு வேண்டி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தாய்மார்களே, பேராசிரியர் பெருமக்களே, அம்மா கமலா மொழிமுனியன் அவர்களே, உங்கள் முன்னால் இந்த வில்லிசையை சமர்ப்பிப்பதில் நாங்கள் எல்லாம் பெருமைப்படுகிறோம். அரை நூற்றாண்டுக்கு பிறகு இந்த வில்லிசை இந்த மன்றத்திலே அரங்கேறுகிறது. 50 ஆண்டு காலம் இந்த வில்லிசை தூங்கிக் கொண்டிருந்தது என்று சொன்னாலும் கூட அது மிகையாகாது. அந்த வகையிலே நாங்கள் முதுகலை பட்டம் படிக்கின்ற பொழுது ஏதோ ஒரு போட்டிக்காக சந்த கவிஞர் முனைவர் சந்தானம் அவர்களால் எழுதப்பட்ட
ஸ்கிரிப்ட். அது வெகு நாளாக கிடைக்காமல் இருந்து ஏதோ ஒரு வகையில் எதையோ தேடுகிற போது இந்த ஸ்கிரிப்ட் கிடைச்ச உடனே அவருக்கு ஏதோ அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த பொருள் கிடைத்தது போல சந்தோஷப்பட்டு இதை எப்படியாவது அரங்கேற்ற வேண்டும் என்று சொல்லி ஐயா கார்த்திகேயன் மணிமொழியன் அவர்கிட்ட சொன்னோம். அதற்கு என்ன, நம்முடைய திருக்குறள் செம்மல் மணிமொழியனார் அவர்களை போற்றும் கலை இலக்கிய பெருவிழா நடக்கிறது, அது சிலப்பதிகார விழாவாக நடக்கிற காரணத்தினால இந்த சிலப்பதிகார வில்லிசையையும் அங்கே அரங்கேற்றி விடலாம் என்று சொன்னார். அவருக்கு எங்களுடைய குழுவின் சார்பில் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வெகு நாளைக்கு இப்போ நாங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் வில்லிசை கலைஞர்கள் கிடையாது. அதனால் ஏதாவது குற்றங்குறை இருந்தால் நீங்கள் பொறுத்தரல வேணும். இப்போது நேரம் கடந்துருச்சு. இந்த வில்லிசை அரங்கேற்றத்திற்கு முழுமுதற் காரணமாக இருந்த அருமை சகோதரர் அசோக் ராஜ் அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அவர் தான் இந்த அனுமதியை வாங்கி தந்தார். சங்க இலக்கியத்தில் ஒரு பாடல் உண்டு. ஆதனுங்கன் என்ற மன்னனை கள்ளில் ஆத்திரையனார் என்பவர் பாடுவார். எந்தை வாழி ஆதனுங்க என் நெஞ்சம் திறப்போர் நிற்க ஆண்குவரே. அவர் நெஞ்சத்தை திறந்து பார்த்தா அங்கே ஆதனுங்கன் இருப்பான். அதுபோல நம்முடைய நெஞ்சத்தை திறந்து பார்த்தா மணிமொழியனார் இருக்கிறார். நம்ம நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு குளிரூட்டப்பட்ட அரங்கு. யாராவது எல்லாம் மேடை ஏறலாம், தங்களுடைய புலமையை எடுத்து காட்டலாம். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை யார் நல்குவாய்? என் நெஞ்சம் திறப்போர் நிற்க ஆண்குவரே, நின்னியான் மரப்பின் மறக்குங்காலை என்னுயிர் யாக்கையில் பிரியும் பொழுதும் எண்ணியான் மரப்பின் மறக்குவென்பார். என்னுடைய உயிர் போகிற பொழுதும் அல்லது என்னையே நான் மறக்கிற பொழுதும் தான் உன்னை மறப்பேனே தவிர மற்ற நேரங்களில் உன்னை நினைத்து கொண்டுதான் இருப்பேன். நெஞ்சத்திலே நீ அசையாமல் வீற்றிருக்கிறாய் என்று சொல்லுவது போல மணிமொழியனார் நம்முடைய நெஞ்சத்திலே அசையாமல் வீற்றிருக்கிறார். அவருடைய புகழ் என்றும் வாழும். இந்த உலகம் இருக்கின்ற வரை வாழும். இந்த அரங்கத்தை படைத்து அதுவும் மதுரை நகர்ப்புறத்தில் மதுரையினுடைய மத்தியில் இந்த அரங்கத்தை படித்தவர்கள், பண்பட்டவர்கள், தங்களுடைய புலமையை வெளிக்காட்டுபவர்கள் எல்லோரும் இந்த இலவசமாக இந்த மேடை ஏறி தங்களுடைய புலமையை வெளிப்படுத்துவது மட்டுமல்ல, பார்வையாளர்களுக்கும் உணவளிக்கின்ற ஒரு பெருநகரமாக பெரு அரங்கமாக இந்த நகரத்தை விட்டு சென்றிருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலேயே வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையின் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற வள்ளுவர் வாக்குக்கு இலக்கணமாக ஐயா அவர்கள் திகழ்கிறார்கள் என்று சொல்லி இந்த அரங்கத்தை பற்றிய ஒரு சிறு பாடல். நீராறும் கடலொடுத்த நிலமகளின் முகம் போல நீரோடும் விளங்குகின்ற பொன்மதுரை மத்தியிலே, நீராறும் கடலொடுத்த நிலமகளின் முகம் போல நீரோடும் விளங்குகின்ற பொன்மதுரை மத்தியிலே, சிங்கார மாளிகையாய் திகழுகின்ற மன்றம், சிங்கார மாளிகையாய் திகழுகின்ற மன்றம், மங்காத புகழ்மதுரை கல்லூரி வடமனையா, மங்காத புகழ்மதுரை கல்லூரி வடமனையா, ஊரறிந்த சான்றோர்கள் ஒன்றாக சேருமிடம், நாடறிந்த பெரியவர்கள் நாடி வந்து கூடுமிடம், உயர்வானில் பறவையெல்லாம் ஓய்வெடுக்கும் நல்ல இடம், அயர்வரியா தமிழ்ச்செம்மல் அமைத்து வைத்த பூஞ்சோலை, அயர்வரியா திருக்குறள் செம்மல் அமைத்து வைத்த பூஞ்சோலை, அயர்வரியா திருக்குறள் செம்மல் அமைத்து வைத்த பூஞ்சோலை. மதுரை குறிச்சில் மணிமொழியனார் வாழ்க வாழ்க. தனிமொழியால் சிறந்து நிற்கும் தமிழறிந்த பண்பாளர், தனிமொழியால் சிறந்து நிற்கும் தமிழறிந்த பண்பாளர், மணிமணியாய் திருக்குறளை வழங்குகின்ற கொடையாளர், மணிமணியாய் திருக்குறளை வழங்குகின்ற கொடையாளர், தனவணிக வரவையெல்லாம் தமிழ் வளர்க்க செலவிடுவார், தனவணிக வரவையெல்லாம் தமிழ் வளர்க்க செலவிடுவார், கனி உடையார் பணி உடையார், கனி உடையார் பணி உடையார், இனிய தமிழ் மணிமொழியார், கனி உடையார் பணி உடையார்,
வாழியவே 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 வள்ளுவம் போல் என்றென்றும் வாழியவே 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 வள்ளுவம் போல் என்றென்றும் வாழியவே 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 ஐயா புகழ் வள்ளுவம் போல் வாழியவே 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 ஐயப்பன் உலகில் வாழியவே தந்தையை போல் பிள்ளை இங்கே தப்பாமல் வந்ததம்மா தந்தையை போல் பிள்ளை இங்கே தப்பாமல் வந்ததம்மா முந்தையவர் தந்த புகழ் மும்மடங்காய் பெருகுதம்மா முந்தையவர் தந்த புகழ் மும்மடங்காய் பெருகுதம்மா சேர்த்த புகழ் கீர்த்தி எல்லாம் செம்மளவர் வழியினிலே சேர்த்த புகழ் கீர்த்தி எல்லாம் செம்மளவர் வழியினிலே காத்து வளர்க்கின்ற கார்த்திகேயனார் வாழ்க கார்த்திகேயனார் வாழ்க வாழியவே என்றும் வாழியவே உலகமெல்லாம் புகழ் வாழியவே வாழியவே என்றும் வாழியவே உலகமெல்லாம் வாழியவே வாழியவே என்றும் வாழியவே அவர் சந்ததியெல்லாம் தழைத்து வாழியவே 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 அவர் சந்ததியெல்லாம் வாழியவே 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 அவர் சந்ததியெல்லாம் தழைத்து வாழியவே 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 அவர் சந்ததியெல்லாம் வாழியவே மிக வேகமாக எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக முடித்து விடுகிறோம். ஆமா நேரம் சரியான ஒரு எல்லாரும் மதிய உணவுக்கு சரியான நேரம் போயிட்டு திரும்பி வந்துட்டீங்க. இருந்தாலும் கூட அதனால் சிலப்பதிகாரத்தை எந்த அளவுக்கு எங்களால் சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்கிறோம். இதில் அதாவது அதனுடைய கதை ஓட்டத்தை விட அதனுடைய சந்தம் ரொம்ப நல்லா இருக்கும். சந்த கவிஞர் சந்தானம் இருக்கிறாரு, அவர் இன்றைக்கு வரல. அவர் ரொம்ப அதாவது சந்தம் எழுதுவதிலே வல்லவர். கருமாத்தூர் காலேஜில் தமிழ்துறை தலைவராக இருந்து பணி நிறைவு பெற்றவர். அவர் இன்று வராது ஒரு பெருங்குறை தான். வேறு அவசரமான வேலை இருக்கிறதுனால இன்றைக்கு அவர் கலந்து கொள்ள முடியவில்லை. இருந்தாலும் கூட அவருடைய நினைவெல்லாம் இங்கே தான் இங்கே இருக்கும். அதனால் இளங்கோவடியில் எழுதிய அந்த சிலப்பதிகாரத்தை வில்லிசையாக உங்கள் முன்னால் சமர்ப்பிப்பதில் மீண்டும் எங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு சந்தானம் தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட தந்தி முகன் வந்தருள்கவே தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட தந்தி முகன் வந்தருள்கவே வந்திருக்கும் சொந்த பந்தமே இங்கமைதே தந்த உலகம் நீங்களே தந்தமுடன் நாங்கள் பாடவே ஒத்துழைப்பு தந்தருள வேணும் நீங்களே தெந்தமிழை பாட பாடவே செவியில் இன்பம் தேன்பாயும் வந்த மர்கவே வந்தவரை கேட்டிருக்கணும், அதிலும் நீங்க ஆர்வமுடன் ஒத்துழைக்கணும். வந்தவரை கேட்டிருக்கணும், அதிலும் நீங்க ஆர்வமுடன் ஒத்துழைக்கணும். இருக்கிற காப்பியங்களையே தமிழனுடைய பெருமையை சொல்லுகிற ஒரு காப்பியம் என்று சொன்னால் இளங்கோவடி எழுதிய சிலப்பதிகாரம். அதனுடைய கதையோட்டமும் சரி, அது சொல்லப்பட்டிருக்கிற செய்தியும் சரி, காலங்காலமாக தமிழனுடைய பெருமையை சொல்லுகின்ற மிகச்சிறந்த காப்பியமாக விளங்கி வருவது எல்லோருக்கும் தெரியும். அதனால அந்த கதை ஓட்டத்தில் எவ்வளவு திருப்பு முனைகள் வந்தது அப்படிங்கிறது இங்கு அமர்ந்திருக்கிற எல்லோருக்கும் தெரிஞ்ச கதை தான், நல்லாவே தெரியும். அதனால அந்த கதை ஓட்டத்தை வரிசையா சொல்லிட்டே போறோம் பாருங்க. வாழ்விலே வரும் இன்பம் மாறினால் பெரும் துன்பம், வாழும் நெறியை கூடிட வேண்டி தான் பாடினார் இளங்கோ. வாழும் நெறியை கூடிட வேண்டி தான் பாடினார். சிலம்பு கதையை பாடவே சிறிய நாங்கள் கூடினோம், குறையும் நிறையும்
இறையின சொல்வோம் நீர் கேட்கலாம். இப்போ வீர கண்ணகி கதையிலே இங்கே நீர் கேட்கலாம். இப்படித்தானே கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் காவிரியும் வங்கக்கடலும் கடக்கும் இடத்திலே ஒரு பட்டினம், அதன் பெயர் காவிரி பூம்பட்டினம். என்னது காராபூதி போட்டலாமா? இல்லனா வண்டூகம். காவிரி பூம்பட்டினம் பெரிய ஊர், கொட்டி கிடந்தாலும் எட்டி எடுக்காத ஊர், வறுமையே இல்லாத ஊர். அந்த ஊரிலே பேரும் புகழும் கொண்ட உத்தமன் கப்பலோட்டி திரைகளை செல்வம் தேடிய மாசாத்துவான் என்ற பெருஞ்செல்வன் இருந்தான். மாசாத்துவான் அவனுக்கு ஒரே மகன் கோவலன். வந்தேத்த புகழினான் மதிமுட வாழார்தம் வந்தேத்த மொழியினார் ஆயத்து பாராட்டி கண்டு ஏத்தும் செவ்வேல் என்று இசை போக்கி குண்டுமேத்தும் கிழமையான் கோவலன் என்பான் மன்னோ என்று இளங்கோடிகள் கோவலனை அறிமுகப்படுத்துகிறார். அதே போல மாநாயகன் என்ற செல்வந்தனுக்கு ஒரே மகள், சரியா, மாதர்குல மாணிக்கம். போயிலார் திருவினால் புகழுடை வடிவை என்றும் தீதிலா வடமீனின் திறமகள் திறவென்றும் மாதரார் தொழுதியத்த வயங்குய பெருங்குணத்து காதலால் வேறு வண்ணம் கண்ணகி என்பால் வண்ணோ தலைவியாகிய கண்ணகியை இளங்கோடிகள் அறிமுகப்படுத்துகிறார். 2 பேருக்கும் திருமணம் முடிக்க 2 தந்தையரும் விரும்பினார்கள். செல்வந்தர் குடியல்லவா, அரசனுக்கு அடுத்தபடியாக மிகச்சிறந்த செல்வந்தர்களாக இருக்கிறதுனால அந்த திருமணம் எப்படி நடந்திருக்கு? எல்லாரும் நம்ம என்ன செய்வோம், அப்பப்போ போய் நம்ம வீட்டுக்கு போய் பத்திரிக்கை வச்சிருப்போம். நல்ல அழகான பெண்களை யானையில ஏத்தி யானை எருத்தத்து அணியிடையார் மேலிறங்கி மாநகருக்கு இருந்தார் மனம். யானையில போய் என்ன செய்யறாங்கன்னா பத்திரிக்கை வீட்டுக்கு வைக்கிறாங்கப்பா. இப்ப வாட்ஸ்அப்ல அனுப்புறீங்க. இது இந்த காலம், அது அந்த காலம். அப்போ இவ்வளவு செல்வந்தர்கள் அந்த திருமணம் எப்படி நடந்திருக்கும்? எப்படி நடந்துச்சு? மேளம் முழங்குது, தாளம் முழங்குது, கண்ணகி வாசலிலே கூட வெள்ளிய மல்லிகை கொத்து கொழுந்து கோவலன் வாசலிலே. கோவலன் வாசலிலே மேளம் முழங்குது, தாளம் முழங்குது, கண்ணகி வாசலிலே கூட வெள்ளிய மல்லிகை கொத்து கொழுந்து கோவலன் வாசலிலே. கோவலன் வாசலிலே காலமெல்லாம் களி கூத்து நடந்தது காவிரி நாட்டினிலே. காலமெல்லாம் களி கூத்து நடந்தது காவிரி நாட்டினிலே. வந்து காணப்பூ கொண்டு மறந்தது தன்னையே கண்ணகி கோலத்திலே. கண்ணகி கோலத்திலே காலமெல்லாம் களி கூத்து நடந்தது காவிரி நாட்டினிலே. வந்து காணப்பூ கொண்டு மறந்தனர் தன்னையே கண்ணகி கோலத்திலே. கண்ணகி கோலத்திலே முடிந்தது. கோவலனுக்கும் கண்ணனுக்கும் வேலிரவு. முதல் இரவா? அதுக்கு முன்னால அவங்களுக்கு இரவே வந்தது இல்லையா? மண்டு கல்யாணம் நடத்த பிறகு வருகிற முதல் இரவுடா. முதல் கண்ணகியை பார்க்கிறான் கோவலன். அவனுக்கு என்ன செய்ததுன்னு தெரியல. மாசரு பொண்ணே வளம்புரி மத்தே காசறிதலையே கருமையே தேனை என்று பலபட பாராட்டுகிறான். அன்றுதானே அவர்களுக்கு முதல் சந்திப்பு. அந்த ஆனந்த நிலையை கேளுங்கள். நல்ல பாம்புடன் சேர்ந்து உன்னை ஒண்ணு கட்டி கெட்டு நடந்தது போல நடந்தார். இந்த கடலிலே சென்று வீழ்ந்தார். செல்வம் என்று வந்திருந்து சென்று வீடும் நாளை என்று சித்திரத்தை கட்டி அணைத்தார். அன்பு பத்தினியை ஒட்டி இணைத்தார். அன்புடைய கண்ணகியும் பண்புடைய கோவலனும் ஆண்டு கீழ வாழ்ந்து சிறந்தார். தான் தாண்டுவதை கூட மறந்தார். விதி வேண்டுவதை யாரன் அறிந்தார். இப்படி மகிழ்ச்சியாக இருந்த குடும்பத்திலே விதி விளையாடியது. எப்படி வருது பாருங்க. அந்தோ விதியும் வந்தானே மந்திர வலைகளை வீசி மகிழ்ந்தானே. அந்தோ விதியும் வந்தானே மந்திர வலைகளை வீசி மகிழ்ந்தானே. அரசவையிலே ஒரு நடன அரங்கேற்றம். மிகச்சிறந்த நடனத்தாரகி ஆகிய மாதவி ஆடுகிறாள் என்று கேள்விப்பட்டவுடன் அந்த நடனத்தை காண்பதற்காக யார் போறா? கோவலன் போறா. நடனமா
இந்த மாதிரி இப்போ இருக்கிற மாதிரிலாம் டிகாட் டான்ஸ்லாம் கிடையாது. சாஸ்திரியப்பட்ட மிகச்சிறந்த பயிற்சி பெற்ற மிகச்சிறந்த பரதநாட்டியத்தை பார்க்க சென்றவன் ஒரு வகையில் கோவலன் கலைஞனாக இருந்ததுனால மாதவியினுடைய அந்த நடனத்தை ரசித்து அங்கேயே இருக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இவ்வளவு திறமையுள்ள மாதவி நாட்டில் இப்போ மேடையில் தோண்டி ஆடினால் பாருங்க, ஆட்டமா அது என்ன ஆட்டம்ங்கிறீங்க. எல்லா கலைகளையும் நன்று கற்றுத் தேர்ந்தவள் அல்லவா. பொங்கு கணங்குளை மண்டிய கண்டை பூரண்டு பூரண்டாட குழல் மங்குளில் வண்டு கலைந்தது கண்டு மதன் திரை வண்டோட பொங்கு கணங்குளை மண்டிய கண்டை வண்டு புரண்டாட குழை மங்குளில் வண்டு கலைந்து கலைந்து வண்டோட இனி இங்கில் கண்டுலகன்படும் என்படும் என்றிடை திண்டாட மலர் மங்கைய சுந்தரி மாதவி மாதர் நாட்டியமாடினாளே. அங்கு தங்கிய கோவலன் நங்கையின் காதலில் தன்னை மறந்தனே தன் வீட்டை மறந்தனே. தன்னை கோவலன் நங்கையின் காதலில் தன்னை மறந்தானே தன் வீட்டை மறந்தானே. இந்த ஆட்டத்திலே கோவலன் மயங்கி விட்டான். மாதவியே தஞ்சம் என்று விடுதலறியா விருப்பத்தினால் கண்ணகி அடியோடு மறந்து அங்கேயே தங்கிவிட்டானா. இங்கேயும் விதி விளையாடியது. கோவலன் இறக்கும் போது பலர் முன்னால் ஆடுவது கோவலனுக்கு பிடிக்கவில்லை. பாருங்க, அவர் ஒரு நாட்டிய தாரகை, தனக்கே உரியவளாக அவள் இருக்க வேண்டும் என்று கோவலன் நினைக்கிறான். இதுவே கோவலன் மனத்தில் வருத்தத்தை தந்தது. எனவே இருவரும் கடலை நோக்கி சென்றார்கள். ஐயா தற்கொலை பண்ண போறாங்களா? காதல் தோல்வியால் தற்கொலை பண்ணதெல்லாம் இந்த காலம் ஐயா. கடலுக்கு சும்மா பொழுதுபோக்காக போறாங்க, ஊடலை தீர்த்துக்கலாமா அப்படின்ற அந்த நம்பிக்கையில போறாங்க. கடலுக்கு போனவங்க என்னென்ன செஞ்சாங்க? அதைத்தான் சொல்றேன் கேளு. கோவலன் கையில் மாதவி யாழை எடுத்து செம்மை செய்து கொடுத்தார். அவன் பாடுறான், இன்னும் பாடுறான். கோவலன் பாடுகிறான் பாருங்க, என்ன பாட்டு என்ன பாட்டா. பாட்டுக்கு பயங்கர பாடலில் யாரும் இல்லையே. கங்கையுடன் சோழ மன்னவன் சேர்ந்ததால் காவிரி மாறவில்லை. புது கண்ணியை கூடிய பின்னரும் மன்னனை காவிரி காயவில்லை. காவிரி காயவில்லை. அங்கவல் கற்புடன் நம்பி இருக்கிற அன்பினை காணாயோ. என அண்ணன் நடை குயில் சொன்ன மொழி நடம் ஆடிடும் பெண்ணழகே. ஆடிடும் பெண்ணழகே. ஆடிடும் பெண்ணழகே. ஆடிடும் பெண்ணழகே. பாடிய உடனே கோவலன் மேலே மாதவிக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்து விட்டது. அவன் யாரோ ஒரு பெண்ணோடு தொடர்பு இருப்பது போல விளையாட்டாத்தான் பாடினான். அதை சீரியஸா அந்த அம்மா எடுத்துக்கிடுச்சு. உடனே அது என்ன பண்ணுச்சு, எதிர்பார்த்து பாடுச்சு. என்ன, தான் ஒரு ஆடவன் மீது காதல் கொண்டது போல ஒரு பாட ஆரம்பிச்சு பாருங்க. அதை தாண்டா என்ன பண்ணா. ஓடும் நதி இரண்டும் ஒன்றாய் இருப்பதனை பாடும் கவிக்கிறதை கேளும். உன்னை வாடும் கணக்குள்ளத நாடும். உன்னை வாடும் கணக்குள்ளதான் நாடும். நாடும் இடத்தில் எல்லாம் ஓடும் மன தூரத்தை சாடும் மிளகும் இதுதானே. வரக்கூடும் கழகம் இது வீணே. வரக்கூடும் கழகம் இது வீணே. இப்படி பாடிய பிறகு கோவலன் மாதவியை விட்டு போய்விட்டான். மாதவி தூதம் அனுப்பிவிட்டால், ஆனாலும் ஒன்று வரவில்லை. கோவலன் மனதில் கண்ணகி நினைவு வந்து விட்டது. மாதவி மனமோ நொந்து விட்டது, வெந்து விட்டது. முழுவதி போல முகமுடைய மாதவி விட்டு கோவலன் பிரிந்து விட்டான். அங்கேயும் விதி விளையாடுது பாருங்க. அந்தோ விதியும் வந்தானே மந்திர வலைகளை வீசி மகிழ்ந்தானே. அந்தோ விதியும் வந்தானே மந்திர வலைகளை வீசி மகிழ்ந்தானே. மாதவியை பிரிந்து வந்த கோவலன் தவனுக்கு வருந்தினான். தன் மனைவியின் நினைவு வந்தது. கண்ணகியிடம் போனான். அப்போது கண்ணகியின் நிலைமை எப்படி இருந்தது தெரியுமா? சோகத்தினுடைய உச்சம். அசோகவனத்தில் சீதை இருந்தது போல் கப்பி நிலக்கமான கண்ணகி அங்கு இருந்தால் உடையாத ஓவியம் போல் பூம்பாவை தனித்திருந்தாள். இப்படி இருந்த கண்ணகியின் நிலையை பார்த்து கோவலன் மிகவும் வருந்தினான். வஞ்சகி மாதவியால் செல்வ வளத்தை இழந்து விட்டோமே என்று புலம்பினான். இப்படி கூறியதும் கோவலனை கண்டு பொருள் இல்லாமல் தான் இவ்வாறு வந்திருக்கிறான் என்று நினைத்தால் கண்ணகி இளமுறுவல் பூத்தாள். தன்னிடம் இருந்த சிலம்புகளை எடுத்துக் கொடுத்தார். இதை கொண்டு கோவலன் மேலும் மனம் விரும்பினான். இவளுக்கு இவ்வளவு பொறுமையா என்று வியந்தான். பிறப்பால் வந்த இரும்புரைதான் என்று கலங்கினான். கொல்லாதே கண்ணகியே
கொல்லாதே கண்ணகியே உன்னை சோகத்திலே தள்ளிட்டான். சொல்லாதே கண்ணகியே உன்னை சோகத்திலே தள்ளிவிட்டோம். பொல்லாத வாழ்க்கையினாலே கொண்ட புண்டை பொருளை தொலைத்து விட்டேன். பொல்லாத வாழ்க்கையினாலே பொன்னை பொருளை தொலைத்து விட்டேன். பொல்வாய்ச்சிடம் பிறந்தாய் இதை கொண்டு தொலைத்த பொருளை சேர்ப்பேன். உள்வாய் சிலம்பை கொடுத்தாய் உந்தன் உள்ள சிலம்பை வைத்து ஒரு பொருள் சேர்த்தேன் என்று சொல்லிட்டு வா மதுரை போய் பிழைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி கண்ணகி அழைக்கிறான். மதுரையை நோக்கி இருவரும் வருகிறார்கள். மதுரைக்கு வரான். அன்பே ஆறுயிரே வா, அயலூர் மதுரை சென்று விடுவோம் வா என்று சொல்லியதும் கண்ணகி மறுவார்த்தை பேசாமல் கிளம்பி விட்டாள். எல்லாம் விதிதானே, விழி எப்படி எப்படி இழுத்துட்டு போகுது பாருங்க. அந்தோ விதியும் வந்தானே தன் மந்திர வலைகளை வீசி மகிழ்ந்தானே. அந்தோ விதியும் வந்தானே மந்திர வலைகளை வீசி மகிழ்ந்தானே. அவங்க 2 பேரும் சரியாக மதுரைக்கு போனாங்க. இல்ல இல்ல உங்களுக்கு துணையா கவுந்தியடிகள் கூடவே போனாராம். அதான் போடா மண்டு காது காதுனா லேது லேதுப. காந்தியடிகள் இல்லையடா கவுந்தியடிகள். கவுந்தியடிகள் அவர்களோட பெண் துறவி. சரி சரி. அந்த அம்மா என்ன செஞ்சாங்க சொல்றேன் கேளு, சும்மா தொணதொன்னு பேசாத. மதுரை வரைக்கும் பத்திரமா கொண்டு வந்து சேர்த்தாங்க. அவங்க போன வழி ரொம்ப கடுமையானது, கொடுமையானது. தீ மாதிரி வெயில் மேல, கூர்மையான கல்லும் முள்ளும் கீழே, பாதையோ ரொம்ப மோசம். இருக்கு இருக்கு இருக்கு. அப்போ அது வரைக்கும் மண்மகள் அறியாத பாதத்தை உடையவனாக கண்ணகி பாதம் கல்லையும் முள்ளையும் பத்தி எவ்வளவு துன்பப்படுதுன்னு பாடுறாரு பாருங்க. வர்றாங்க. மண்மகள் அறியா மெல்லிய சீரடி முள்ளில் நடந்ததம்மா, குத்தும் கல்லில் நடந்ததம்மா. பெண்மகள் கண்ணகி துன்புறும் வாழ்க்கை ஊரே அறிந்ததம்மா. நீரே முடிச்சிருவோம். கல்வடியும் புது தோலையும் பூக்களும் கண்ணீர் சிந்துதம்மா. துன்ப கண்ணீர் சிந்துதம்மா. வள்ளுவன் பாடிய இல்லறத்தில் பெரும் இன்னல் விளைந்ததம்மா. மின்னல் விழுந்ததம்மா. கோட்டையில் ஆடிய கொடிகளெல்லாம் கை காட்டி தடுத்ததம்மா. வதைத்ததம்மா. மதுரை கோட்டையில் ஆடிய கொடிகளெல்லாம் கை காட்டி தடுத்ததம்மா. பாட்டி வதைத்ததம்மா. அச்சோ, நினைக்கவே எனக்கு அழுகழுகே வருதுனே. ஆளுற செல்வத்துல சீமா சத்த பூராவும் தொலைச்சிட்டு ஓட்டாளி அடிக்கிறானே, முண்டாட்டிக்கு கூட்டிக்கிட்டு அயலூருக்கு போறானே. அதை நினைச்சுதான் அழுகா வருது முண்டா. இந்த பயண பின்பாட்டுக்கு பாட கூப்பிட்டா அவன் பாட்டுக்கு எதையாவது பாடுறான். அதான் இவனை அப்பவே கூப்பிட வேணான்னு சொன்னேன். நீங்க என்னடா சத்தம் போடுறீங்க? கட்ட பஞ்சாயத்தா? கதையை கேளுங்க. பூம்புகார் நகரத்திலிருந்த கோவலனும் கண்ணகியும் கவுந்தியடிகள் துணையோட மாமதுரைக்கு வந்து சேர்ந்தார்கள். கோவலன் மதுரை அழகை பார்த்து அசந்து போனான். மதுரையில என்னென்ன இருந்துச்சுன்னு தெரியுமா? சொல்றேன் கேளுங்க. மதுரையிலே தமிழ் இருக்கும், அங்கே மாண்புடனே கொடி பறக்கும். மதுரையிலே தமிழ் இருக்கும், அங்கே மாண்புடனே கொடி பறக்கும். மெதுமெதுவாய் வகை நடக்கும், கொடி கோபுரங்கள் வீசி அடைக்கும். கோபுரங்கள் நடக்கும், ஆடல் பாடல்களும் நடக்கும். நல்ல ஆண்டோரின் பட்டிமன்றம் நடக்கும். நல்ல ஆண்டோரின் பட்டிமன்றம் நடக்கும். மாடங்கள் வானவில்லை
பழிக்கும் இரவு மத்தியான வெயில் போல ஜொலிக்கும் இரவு மத்தியான வெயில் போல ஜொலிக்கும் வகை வகை முத்தினங்கள் ஒளிரும் அங்கே வண்ண வண்ண மாளிகையில் ஒளிரும் அங்கே வண்ண வண்ண மாளிகையில் ஒளிரும் புகையும் சந்தனமும் மணக்கும் அது புறமணமும் சேர்ந்து மயக்கும் அதில் புகழ்மணமும் சேர்ந்து மயக்கும் முத்தமிழ் வளர்க்கும் அருமை என்று மூவே மத்தங்களுக்கு பெருமை என்று மூவேந்தர் போற்று தமிழ் அருமை சேர்ந்த புரை மிறை வீதி அங்கு சிறந்து விளங்கும் சமநீதி அங்கு சிறந்து விளங்கும் தமிழ் நீதி வகையா மதுரை அடைந்து மாதரையின் வீட்டில் கண்ணகியை அடைக்கலமாக வைத்துவிட்டு கோவன் ஊருக்குள்ளே போனான். மாதிரியின் வீட்டிலா? மாதிரி இல்லடா, மாதிரி. மாதிரி மாதிரி இடையர் குலத்தைச் சேர்ந்த பெண் அவள். ஆயர் குலப்பெண் விட்டாலே போதிய சிலகி கிடைக்கும் உண்டு. ஒட்டை சிலம்புடன் மதுரை நாகர் புகுந்தான். அரவணை பொற்கடனூருடைய மாட வீதியிலே சந்தித்தான். மகிழ்ச்சியில் அவனுக்கு கைகால்கள் புரியவில்லை. எனவே பொற்கொள்ளிடம் சொல்லுகிறான். என்ன சொல்றான்? தேவிக்கு நல்ல சிலம்பம் இதை தேர்ந்து விலை ஒன்று நீரே விளம்பும் இதை தேர்ந்து விலை ஒன்று நீரே விளம்பும் பாவியின் துன்பங்கள் தீரும் இதை பார்த்து மதித்து விலை ஒன்று கூறும் இதை பார்த்து மதித்து விலை ஒன்றை கூறும் ஊருக்கு புதுசு ஐயா நானும் உங்கள் விளைந்திட வேணும் நீங்கள் உள்ள விலை தந்து உதவிட வேணும். இப்படி பொற்கொண்டன் சிலம்பை பொறுப்பாய் வாங்கி பார்த்தான். சில நாட்களுக்கு முன்னே அரசியனுடைய பொற்சிலம்பை இவன் திருடி விட்டு எவனடா மாட்டுவன்னு பார்த்துக்கிட்டு இருந்தவன் கோவலன் மாட்டினவனு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதரசனிடம் இதை கொடுத்து கோவலனை குற்றவாளி ஆக்கிவிட்டு தான் தப்பித்துக் கொள்ள முடிவு செய்தான். நல்ல வாய்ப்பு. அந்தோ விதியும் வந்தானே மந்திர வலைகளை வீசி மகிழ்ந்தானே அந்தோ விதியும் வந்தானே மந்திர வலைகளை வீசி மகிழ்ந்தானே. பொற்கொள்ளன் எப்படி கோவலனை மடக்கி பிடிச்சான்? இவனுக்கு இது மாதிரியான விஷயத்தை தெரிஞ்சுக்க ரொம்ப பிரியா. அடே சும்மா இருங்கடா. இந்த பொற்கொள்ளன் வீசிய சொல்லம்பு இருக்கே சொல்லுங்க, ரொம்ப கூர்மையானது. அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியில பாருங்க. நகையெல்லாம் செய்திடுவேன் நான் நல்ல பெயர் வாங்கிடுவேன் நல்ல பெயர் வாங்கிடுவேன். இதை போல சிலம்புகளை நான் எத்தனையோ பார்த்திருக்கேன் ஆனாலும் மன்னனிடம் நான் அறிந்து வந்து சொல்லுகிறேன் போனாலும் வந்திடுவேன் நீ பொறுத்திருப்பாய் நாளை வரை போய் சொல்ல சொன்ன கொல்லன் கொற்றவனை சந்தித்தான். அங்கே பொற்கொள்ளன் கதையை மாற்றி சொல்லுகிறான். மன்னா சீலம் வீணை கண்டேன் இங்கு வந்திட்ட கல்வனை மெய்யாக கண்டேன் புன்னா சீலம்பை எடுத்தோம் அந்த பொல்லாத கல்வனை கண்டுபிடித்தேன் என்னால் முடிவதை சொன்னால் நானும் மிக்கனவே அதை செய்து முடிப்பேன். பொற்கொள்ளன் மன்னனை எங்கனே பார்த்தான்? என்னடா கேள்வி கேட்கிற? அரசனை எங்க பார்ப்பாங்க? அரண்மனையில தான் பார்த்தாங்க. சொல்றேன் கேளுங்க. இந்த பொற்கொள்ளன் போறதுக்கு முன்னாடி அரசனுக்கும் ஒரு சின்ன தகராறு, ஊடல். என்ன சண்டையா? சொல்லுங்க என்ன சண்டை? வந்து சும்மா இருந்து தொலைய. அரசனிடம் கோச்சிக்கிட்டு அந்த புறத்தை நோக்கி போகிறாள். பின்னாடியே அரசன் போறான். ஐயோ, கும்பல பின்னாடி போலாமா? அரசன் பின்னாடி போக உன்பின்னாடியே வருவாங்க. இந்த நேரத்தில் பொற்கொள்ளன் பேச்சை கேட்டு பாண்டிய நெடுஞ்செழியன் என்ன சொல்லுகிறானா, அவனை கொண்டு வா என்பதை மாறி கொன்று வா என்று சொல்லிவிடுகிறான். அரசன் ரொம்ப அவசரப்பட்டு சொல்லிவிட்டான். அந்த புறத்திலே அறிவை இழந்ததாலே மன்னன் ஆராயாமல் நீதி தவறிவிட்டான். பொற்கொள்ளனோடு சேர்ந்து போன குடிபோதையிலிருந்து வீரர்கள் கோவலனை பார்த்தார்கள். சிலம்பை கைப்பற்றிய பிறகு கோவலன் கழுத்தை ஒரே வெட்டு. கோவலன் தலை துண்டாக ஓடி தூரத்திலே விழுந்தது. அந்தோ விதியும் வந்தானே மந்திர வளைகளை வீசி மகிழ்ந்தானே அந்தோ விதியும் வந்தானே மந்திர வலைகளை வீசி மகிழ்ந்தானே. கண்ணகி தங்கியிருந்த ஆயர்வாடியிலே தீச்சகுடங்கள். குடத்துப்பால் உறையவில்லை. எருதுகள் கண்ணீர் வடிக்கின்றன. வெண்ணெய் உருகவில்லை. கன்றுகள் துள்ளி விளையாடவில்லை.
பசுக்கள் கழுத்து பண்ணி தானாய் அறுத்து தரையில் விழுகிறது. அடா, அடா. ஏதோ விபரீதம், என்னவென்று தெரியவில்லை. அந்த சமயத்தில் கோவலன் கொலை என்ற செய்தி ஊரில் பரவியது. இச்செய்தி கண்ணகி காதுக்கும் எட்டியது. என் கணவன் கல்வனா, கணவனே என்று தலைவிரி கோலமாக ஓடுகிறாள். கணவனை கண்டால் கட்டி அணைத்து மழையிலே தூக்கி வைத்து கதறி துடிக்கிறாள். காலையிலே போனாயே ஐயா கை சிலம்பு விற்றாயோ, மாலையிலே திரும்பாமல் ஐயா மண்ணை விட்டு போனாயே, ஐயா மண்ணை விட்டு போனாயே, சொல்லாமல் சொல்லி என்னை துடிக்க விட்டு போனாயே, என்னை துடிக்க விட்டு போனாயே, நல்ல மனம் திருந்திய பின் நான் நாதியத்து போனேனே, நாதியத்து போனேனே, தெய்வமே சான்றோரே என்னை திரும்பித்தான் பார்ப்பீரோ, என்னை திரும்பித்தான் பார்ப்பீரோ, ஐயோ மதுரையிலே இந்த அநியாயம் நடக்கிறதே, இந்த அநியாயம் நடக்கிறது. இப்படி புலம்பி தவித்தால் கண்ணகி என்ன ஆனா உடன்கட்டையா? உடன்கட்டையா? அவ எதுக்கு உடன்கட்டையாரா? மன்னனிடம் நீதி கேட்டு தன்னுடைய கணவன் குற்றமற்றவன் நிற்பதற்காக அரசவை நோக்கி ஓடுகிறாள். கட்டதாடா அறம் கட்டதாடா இங்கு கிட்டிகொள் கோவலன் பட்டதனா, மன்னன் சொன்ன சொல் காதினை சுற்றதாடா, சொன்ன சொல் காதினை சுற்றதாடா, கட்டதாடா அறம் கட்டதாடா இங்கு கிட்டிகொள் கோவலன் பட்டதனா, இங்கு கிட்டிகொள் கோவலன் பட்டதனா, சுட்டதாடா நெஞ்சை சுட்டதாடா மன்னன் சொன்ன சொல் காதினை சுற்றதாடா, சொன்ன சொல் காதினை சுற்றதாடா, கல்வனா என்கணவன் என்று வஞ்சினம் மொழிகிறார் கண்ணகி. மன்னன் முன் கண்ணகி வந்து நிற்கிறாள். கொற்றவா அறிவு அற்றவா என கூவினால் சினம் மேவினாள், குற்றம் புரிந்திட்ட குற்றவா அறிவு அற்றவா எதிர் நிற்கவா, அறிவு அற்றவா எதிர் நிற்கவா, குற்றமணி திரள் என் சிலம்பில் உள்ள உன் சிலம்பில் உள்ளதென்னவோ, உன் சிலம்பில் உள்ளது என்னவோ, குற்றம் பிறந்திட குற்றம் அழுந்திட பற்றுவாய் உயிர் முற்றுவாய், பற்றுவாய் உயிர் முற்றுவாய், முற்றுவாய். இதை கேட்ட மன்னன் என் சிலம்பிலே முத்துக்கள் உள்ளன என்றான். கைப்பற்றிய பொற்சிலம்பை கண்ணகி முன்னே வைக்க பணித்தான். கோபமுற்ற கண்ணகி அதை எடுத்து தரையிலே மோதி தகர்த்தாள். குண்ட சிலம்பினை மன்னவன் முன்னரே மோதி உடைத்தனல் மண்ணிலே பர சீரி பறந்தது விண்ணிலே, செங்கடல் முத்துடை பாண்டியன் வாயிலே சென்று தரித்தது நன்மணி, பகை வென்று மூடித்தனல் பெண்மணி, பகை வென்று மூடித்தனல் பெண்மணி, வென்று நகைத்தனல் பெண்மணி அதை கண்டு கவிழ்ந்தது பொன்முடி, அதை கண்டு கவிழ்ந்தது பொன்முடி, நீதி பிழைத்ததை பார்த்தனன் அவள் காலடியில் உயிர் சேர்த்தனன், அவள் காலடியில் உயிர் சேர்ந்தனல், குண்ட நெடும்புகள் குற்றவன் இல்லை குற்றம் புரிந்தவன் யானென, குற்றம் புரிந்தவன் யானென, உயிர் கொண்டு செங்கோலை நிமிர்த்தினான் உயிர் தந்து அவன் உயர் உயர்த்தினான், உயிர் தந்துடன் நீதி உயர்த்தினான். பாண்டிய நெருங்கியுடன் கணவனை இழந்தோருக்கு காட்டுவதில்லை கோப்பெருந்தேவியும் உடன் மாண்டால். கண்ணகி கோபத்தோடு கோட்டையை விட்டு வெளியேறினார். தன் கணவன் உயிரை கொன்ற பாண்டியனையும் நாட்டையும் வெறுத்தாள், தண்டிக்க நினைத்தாள். அற்று விழுந்த தலைக்கதிர் இவ்வுலக அத்தனையும் அழிப்பேன், உலகு அத்தனையும் அழிப்பேன், இவன் குற்றம் ஒழிந்திட சுற்றம் அழிந்திட கூடலையும் தகர்ப்பேன், நான் மாட கூடலையும் தகர்ப்பேன். எழுந்தது மதுரை அழுந்தது கொடுமை, எழுந்ததுதான் புதுமை கடவுள் எழுந்ததுதான் புதுமை, எழுந்ததுதான் ஒரு புதுமை. மரியாதையாக வந்த மதுராவதி தெய்வம் தெரியாத செய்தியெல்லாம் விரிவாக பேசியது. கண்ணகியை நோக்கி மதுராவதி தெய்வம் பேசியது. கற்பு கணலுக்கு பயந்து அவள் பின்னால் என்றே பேசியது. பாண்டியர் பெருமை, மதுரையின் சாபம் எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லியது. இவ்வாறு மதுரை எரிந்த பின் கண்ணகி சேரநாடு நோக்கி சென்றால், அப்படியாக கண்ணகி சேரநாட்டு மண்ணை சேர்ந்தாள். 14 நாள் காத்திருந்தாள். வானத்திலிருந்து கணவன் கோவலன் விமானத்தில் இந்திர தூதர்களோடு வந்திறங்கினான். கண்ணகியை கூட்டிக் கொண்டு மேலோகன் போய்விட்டான். இதை பார்த்த குன்றக்குறவர்கள் சேரன் சென்னுக்கூட போய் சொன்னார்கள். மலைவளம் காண வந்த மன்னன் என்று மனத அதிசயத்தை வியப்போடு வெறுத்தார்கள். மலையிலே தேனெடுத்தோம் மன்னாதி மன்னா, அங்கே மலையருவி ஆடி வந்தோம் மன்னாடி மன்னா, மலையருவி ஆடி வந்தோம் மன்னாடி மன்னா, கலைஞர் போலும் முடிக்கவில்லை
மன்னாதி மன்னா அவளோ கடவுள் போல் காட்சி தந்தால் மன்னாதி மன்னா அவளோ கடவுளை போல் காட்சி தந்தால் மன்னாதி மன்னா இடது மார்பை இழந்திருந்தால் மன்னாதி மன்னா இடது மார்பை இழந்திருந்தால் மன்னாதி மன்னா வேங்கை இருநிழலில் தனித்திருந்தால் மன்னாதி மன்னா வேங்கை இருநிழலில் தனித்திருந்தால் மன்னாதி மன்னா படர்ந்ததொரு வான கப்பல் மன்னாதி மன்னா அதிலே வானவர்கள் வந்து மன்னாதி மன்னா அதிலே வானவர்கள் இறங்கி வந்தார் மன்னாதி மன்னா சேர்ந்தவளும் ஏறிக்கொண்டால் மன்னாதி மன்னா வானில் சென்றதையும் கண்ணால் கண்டோம் மன்னாதி மன்னா வானில் சென்றதையும் கண்ணால் கண்டோம் மன்னாதி மன்னா கண்டதில்லை கேட்டதில்லை மன்னாதி மன்னா இதுபோல் கதையில் கூட வந்ததில்லை மன்னாதி மன்னா இதுபோல் கதையில் கூட வந்ததில்லை மன்னாதி மன்னா அதிசயத்தை சொல்ல வந்தோம் மன்னாதி மன்னா அதிசயத்தை சொல்ல வந்தோம் மன்னாதி மன்னா நீங்கள் அறிய வேண்டும் இதனை எல்லாம் மன்னாதி மன்னா நீங்கள் அறிய வேண்டும் இதனை எல்லாம் மன்னாதி மன்னா பேரன் கண்ணகியின் பெருமை அறிந்தான் அத்தோடு வடநாட்டு கனக விசையின் ஆணவத்தையும் அறிந்தான் ஒரே கல்லில் 2 மாங்காய் கனக விசையர் குற்றத்தை அடைக்க ஒரு தலைமையில் பத்திரிக்கல்ல ஏற்றி கங்கையிலே நீராட்டி தமிழ் மண்ணிலே வீர கண்ணகிக்கு கோயில் எழுப்ப முடிவு செய்தான். சூப்பர். நாவல் அந்தரன் மாடல முறையோன் கண்ணகி வரலாற்றை முழுவதும் கூற கேட்டு செங்கட்டுவன் பெருமிதம் அடைந்தான். அவனுக்கு தன் இடையளவு பொன்னையும் பொருளையும் கொடுத்தான். மன்னனுக்கு பாடம் சொன்னால் கண்ணகி மதுரை மன்னனுக்கு பாடம் சொன்னால் கண்ணகி சோழ மண்டலத்தில் வாழ்ந்து வந்த கண்ணகி கொண்டனங்கு கல்வன் என்ற வேம்பனை கொண்டவனை கல்வன் என்ற வேம்பனை கற்பின் கோபத்தில் சுட்டுவிட்டாள் கண்ணகி கற்பின் கோபத்தில் சுட்டுவிட்டாள் கண்ணகி வினையின் சாபத்திலே திட்டுவிட்டாள் கண்ணகி வினையின் சாபத்திலே திட்டுவிட்டாள் கண்ணகி இப்படி இமயத்திலே சென்று வில் மீன் புடி என்னும் 3ஐயுமே பொறித்தான். பொறித்தான் என்றால் செதுக்கிறான் என்ற அர்த்தமுடா. இமயத்தில் எடுத்து காட்டிய கோயிலை சேரனும் அமைச்சர்களும் மக்களும் சென்று வணங்கினார்கள். கற்பு கோளுஞ்சூடர் கற்சிலையாகவே கண்ணதீரே உதித்தான் அவனை கண்டவர்கள் துதித்தார் அவனை கண்டவர்கள் துதித்தார். அற்புத பொற்கோடி கூடி வந்திட ஆனந்த கூட்டெடுத்தார் அனைவரும் அன்புடன் பார்த்தொடுத்தார் அனைவரும் அன்புடன் பார்த்தொடுத்தார். மற்றவர் தேவியின் நல்லருளால் மன்னன் நாடு செழித்ததையா தமிழ்நாடு செழித்ததையா தமிழ்நாடு செழித்ததையா இதை உற்றறிந்து கயவாகு வணங்கிட இப்பதிக்கு எழுந்தார் கண்ணகி இன்னருளை பொழிந்தார் கண்ணகி இன்னருளை பொழிந்தாள். இலங்கை ஆண்ட மன்னன் கயவாக வந்து கண்ணகியை கும்பிட்டார். அவர்கள் இப்படி வணங்கினார்கள் தெரியுமா? எப்படி? சோழ நாட்டிலே பிறந்து பாண்டிய நாட்டிலே போராடி சேர நாட்டிலே தெய்வமாகிய எங்கள் திருத்தகு மாமணியே வாழ்க வாழ்க என்று வணங்கினார்கள். வாழியவே புகழ் வாழியவே என்று வாழ்வுதரும் கண்ணகி வாழியவே வாழியவே புகழ் வாழியவே என்றும் வாழ்வதரும் கண்ணகி வாழியவே ஒற்றுமையாய் நந்தமுகர் வாழியவே உன் உறுப்புகள தீர்ப்புகள வாழியவே ஒற்றுமையை தமிழர்கள் வாழியவே உன் உறுப்புகள சீர்திகள வாழியவே அருமை தமிழ் விளக்கின் ஒளி சுடரே உன் அணையா கற்பு நிலை வாழியவே அருமை தமிழ் மலை ஒளி சுடரே உன் அணையா கற்பு நிலை வாழியவே மறுமையில் தெய்வமன வாழ்வுதரும் நீ மண்மேல் புகழ் விளங்க வாழியவே மறுமையில் தெய்வம் என வாழ்வுதரும் நீ மண்ணில் புகழ் விளங்க வாழியவே மாறின் பேரிலின் வாழ்பவளே எங்கள் மாரியம்மா புகழ் வாழியவே மாரியின் பெயரில் வாழ்பவளே எங்கள் மாரியம்மா புகழ் வாழியவே மகன் தரும் வணக்கத்தை ஏற்றிடம்மா எங்கள் மழை தரும் தெய்வம் நீ வாழியவே எங்கள் மழை தரும் தெய்வம் ஏற்றிடம்மா எங்கள் மழை தரும் தெய்வம் நீ வாழியவே இசை நாடக முத்தமிழை எத்திசையும் பரப்புவதற்காக நெஞ்சையெல்லும் சிலப்பதிகாரத்தை படைத்தான் என்ற மகாகவி இளங்கோ அவனை வாழ்த்தாமல் வணங்காமல் முடித்தோமானால் நன்றி மறந்த பெருமொழிக்கு நன்றி கொண்டவராவோம் இளைஞரடிகள் புகழ் பாடுவோம். சொற்கோயில் தந்தவனே சுடர் கவிதை மாமணியே சொற்கோவில் மாமணியே துணையடிகள் போற்றுகிறோம் பொற்பாதம் தொழுகின்றோம் பொது வாழ்வை தர வேண்டும் மற்றவர்கள் போற்றுகின்ற காவிய
மற்றவர்கள் போற்றுகின்ற காவியத்தை தந்தாயே. முத்தமிழின் வித்தகனே மூவேந்தர் தவப்பயனே எத்திசையும் இன்பங்களை என்றென்றும் ஏற்றிடுவோம். முத்தமிழின் வித்தகனே மூவேந்தர் தவப்பயனே எத்திசையும் இன்பங்களை என்றென்றும் கேட்டிடுவோம். எத்திசையும் வாழ்த்திடுவோம், என்றென்றும் ஏற்றிடுவோம். என்றென்றும் கேட்டிடுவோம். வாழியவே பல்லாண்டு காலம் மறைகள் அனைவரும் வாழியவே. வாழியவே, பல்லாண்டு காலம் கலைஞர் அனைவரும் வாழியவே. வாழியவே பல்லாண்டு காலம் சிலம்பு கதை கேட்ட அனைவரும் வாழியவே. வாழியவே, பல்லாண்டு காலம் சிலம்பு கதை கேட்ட அனைவரும் வாழியவே. வாழியவே வாழியவே கதை கேட்ட அனைவரும் வாழியவே. வாழியவே, வாழியவே, கதை கேட்ட அனைவரும் வாழியவே. வாழிய 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 வாழியவே. வாழிய, 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 வாழியவே. வாழிய 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 வாழியவே. வாழிய, 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 வாழியவே. வாழிய 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 வாழியவே. வாழிய, 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 வாழியவே. நன்றி, வணக்கம். யாரும் அந்த வில்லிசை சம்பந்தப்பட்ட கலைஞர்கள் அல்ல. பேராசிரியர், தலைமை ஆசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர்கள், நமது உலக திருக்குறள் பேரவையினுடைய நண்பர்கள், உறுப்பினர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு வில்லிசை பாடலாக இந்த சிலப்பதிகாரத்தை பாட வேண்டும் என்று முடிவு செய்து அதை சிறப்பாக செய்து கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு உங்களுடைய கரவொலியோடு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது அந்த வில்லிசை பாட்டை நமக்கு அளித்து கொடுத்தவர், படைத்து கொடுத்தவர் முத்துச்சந்தானம் அவர்கள், பேராசிரியர். அவர் பத்திரி தெய்வம் என்று இதை நூலாக பதிப்பித்திருக்கிறார். அந்த நூலினை இப்பொழுது எங்கள் ஐயா அருணகிரியார் வெளியிட எங்கள் அம்மா நிர்மலா மோகன் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். ஒரு வில்லிசையை கண்டு ரசித்தோம். வில்லுப்பாட்டுகள் என்பது இந்த சிலப்பதிகாரத்தை வைத்து கேட்கக்கூடிய வில்லுப்பாட்டு இதுதான் முதன்முறை என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் வில்லுப்பாட்டுகள் உண்டு, பல தெய்வங்களை பற்றி, பல தலைவர்களை பற்றி, பல சமூக நிகழ்வுகளை பற்றி, இப்போ குடிபோதை ஒழிய வேண்டும் என்று பாடியிருப்பார்கள். அந்த மாதிரி நிறைய வரட்சினை கொடுமை கூடாது என்றெல்லாம் பாடியிருக்கிறார்கள். இப்படி சமூக நிகழ்வுகளை எல்லாம் வைத்து அந்த வில்லிசை பாட்டு நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்திருக்கின்றன. அந்த காலத்திலே மகாத்மா காந்தியினுடைய வரலாற்றை பற்றி கொத்தமங்கலம் சுப்பு அவர்கள் மிக அருமையாக வில்லுப்பாட்டு நிகழ்த்தி அதை நூலாகவும் வெளியிட்டார். பிறகு உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், சுப்பு ஆறுமுகம் அவர்கள் வில்லிசை பாட்டு நிறைய தொலைக்காட்சியிலே நீங்கள் பார்த்திருக்கலாம். அந்த வரிசையிலே இன்று சிலப்பதிகாரம் பற்றி ஒரு நல்லதொரு வில்லுப்பாட்டு நிகழ்ச்சியினை நாம் கண்டு ரசித்திருக்கின்றோம். மிக அருமையாக இதை செய்தவர்கள் அருமையாக செய்தார்கள். அதே போல் முத்துச்சந்தானம் அவர்கள் நல்ல சந்த பாடல்களை மிக எளிமையாக எல்லோருக்கும் புரிகின்ற வகையிலே இந்த நூலிலே எடுத்து கொடுத்திருக்கின்றார் வகுத்துக்கு. அதே போல் இன்னும் சில வில்லுப்பாட்டு நாடகங்களும் இதில் அமைந்திருக்கின்றன. அந்த வகையிலே இன்று வில்லுப்பாட்டு நிகழ்த்திய ஐயா செந்தூரன் அவர்களையும், திருநாவுக்கரசு அவர்களையும், அர்ஜுனன் அவர்களையும், செல்வமீனா அவர்களையும், முத்து இளங்கோ அவர்களையும், சத்யஜோதி அவர்களையும், இன்னொருத்தர் யார் தபேலா வாசிச்சாரே கொண்டல்ராஜ் அவர்களையும், ரொம்ப அவருடைய தபேலாவும் இந்த ஜால்ரா கிளப்பிட்டார், தூள் கிளப்பிட்டார் கடைசியில். மிக அருமையாக செய்தார்கள். இது முதல் முயற்சி. இந்த முயற்சி மீண்டும் மீண்டும் தொடர வேண்டும். இத்தகைய வில்லுப்பாட்டு கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் வளர வேண்டும் என்று எல்லோரையும் வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மணிமணியனார் புகழ் ஓங்குக. ஒரு நல்ல நிகழ்ச்சி. குறிப்பாக இந்த வில்லுப்பாட்டு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த எங்கள் கார்த்திகேயன் மணிமணியன் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தலைவர் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றி. ரொம்ப முக்கியமாக அசோக்ராஜ்
இதில் ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். 1974 அப்படின்னு நினைக்கிறேன், கல்லூரியில் அங்கே 76 அங்கே கவின்கலைக்கழகத்தினுடைய பொறுப்பாளராக நான் இருந்தேன் தியாகராசர் கல்லூரியில். அப்போ ஒரு வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சோம். அப்போ அந்த வில்லு கிடைக்கல. நானும் செந்தூரன் அவர்களும் தான் ஏறக்குறைய மதுரை நகரம் முழுவதுமாக அலைந்தோம், சைக்கிளில் அலைந்தோம். பாலரங்காபுரத்து பக்கத்தில் ஒரு சௌராஷ்டிர குடும்பத்தை சார்ந்த ஒருத்தங்க ஒரு வில்லு கிடைச்சது. அது அவங்க கொடுக்கறதுக்கு ரொம்ப சங்கடப்பட்டாங்க. ஆனால் நிகழ்ச்சிக்கு அவங்கள கூப்பிட்டோம். அந்த நிகழ்ச்சியை நடத்தியவர் நம்முடைய செந்தூரன் அவர்கள் தான். இன்றைக்கும் அவர் தான் நடத்தினார். எனக்கு இந்த நிகழ்ச்சி இது பார்க்குற சமயத்தில், கேட்குற சமயத்தில் இந்த நிகழ்ச்சி தான் நினைவுக்கு வந்தது. மிகச்சிறப்பாக இன்னும் கொஞ்சம் பயிற்சி எடுத்திருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும். இதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது என்னென்னா, அர்ஜுனன் இங்கே அநேகமாக இந்த வில்லுப்பாட்டோடு ஒன்றிட்டாங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். குறிப்பாக எங்களுடைய கார்த்திகேயன் மணிமொழியன் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நம்முடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். நீடூழி காலம் அவர்கள் சிறப்பாக நலத்தோடு வளத்தோடு வாழ வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் துணை புரிவார். நன்றி, வணக்கம். செல்வத்தில் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை. இன்று நம்ம செவிதிகளுக்கும் நம்முடைய மனதுக்கும் இதமான ஒரு நிகழ்வு. முக்கியமாக புத்தக திருவிழா, புத்தக வெளியீட்டு விழா, நம்மளுடைய இசை பல விழாக்களை நமக்கு அருளியுள்ளார்கள். உலக திருக்குறள் பேரவை மதுரையினுடைய இன்றைய இந்த நிகழ்வினுடைய மிக பெரும் முக்கியமான பங்கு வகித்த நமது அம்மா அவர்கள் கமலா மணிமொழியனார் அவர்கள் நம்மளுடைய இந்த மாணவர்களுக்கு பரிசளித்து ரொக்க பரிசையும் வழங்கி சான்றிதழும் வழங்கி நம்முடைய மகிழ்வுரை மனதால் அவர்களுக்கு இன்னும் என்ன செய்ய என்று கேட்டு மகிழ்ந்தார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த இசைக்கலைஞர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை அணிவித்து அவர்களை மனதார வாழ்த்தி மகிழ்விக்கிறார்கள் மதிப்புறு தலைவர் கார்த்திகேயன் மணிமொழியனார் அவர்கள். முதலில் செந்தூரன் ஐயா அவர்களுக்கு இன்று இந்த வில்லுப்பாட்டினை நம்மளுடைய மதுரையின் சிறப்பை மக்களுக்கு தெரிவிப்பதற்காக இந்த நிகழ்ச்சியை முனைப்படுத்த செய்துள்ளார்கள். அவர்களுக்கு நல்ல கரவொலி கொடுக்கவும். அடுத்து நமது முத்து இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு, அடுத்து நமது அண்ணன் திருநாவுக்கரசு அவர்களுக்கு, கவிஞரும் வில்லுப்பாட்டினுடைய இசையை மட்டுமல்ல ஆடல் பாடலில் நம்முடைய வலியுறுத்தி சொன்ன அர்ஜுனன் அண்ணன் அவர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவிக்கிறார்கள். செல்வமீனா அவர்களுக்கு, சகோதரி செல்வமீனா அவர்களுக்கு என்னைக்குமே புன்னகையோடவே இருப்பாங்க அவங்க, எப்பவுமே எல்லா நிகழ்வுலையும். தோழி சத்யா அவர்களுக்கு, ரபேலா கொண்டல்ராஜ் ஐயா அவர்களுக்கு ரொம்ப பொறுமையா நிதானமா எதையுமே யாரையுமே பார்க்காம அவர் வாட்டுக்கு வாசிட்டே இருந்தாரு. நல்ல கரவொலி கொடுக்கலாம். ஏன்னா எல்லாரும் மற்றவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தேன், அவர் அதையெல்லாம் பார்க்கவே இல்லை. தன் பணி செய்து கடமையை ஆட்டிட்டு இருந்தாரு. அது நம்ம அருணகிரி ஐயா முன்னாடி அம்மா முன்னாடியும். மேலும் இந்த நிகழ்வினை திருக்குறள் பேரவை சார்பில் இந்த மாபெரும் இலக்கிய கலை இலக்கிய விழா, எப்பவுமே புத்தக வெளியீட்டு விழா இலக்கிய விழா என்றே இருப்பார்கள். இன்று கலையும், ஏன்னால் மதுரைக்கு கலையே பெரியது. ஆண்டவனே 64 கலைகளை படைத்து தாண்டவமாடியுள்ள இடம் இந்த மண். அதனால் இந்த கலை இலக்கிய பெருவிழாவில் தலைமை ஏற்று நடத்தி கொடுத்து தலைவர் என்ற பொறுப்பை நமக்கெல்லாம், மேலும் நான் சிறந்த தலைவன் என்ற பொறுப்பை வழங்கியுள்ள கவிஞர் கருப்பையா அவர்களுக்கும், திருக்குறள் வாழ்த்து சொன்ன சோக்கு முருகேசன் ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்வினை ஒருங்கிணைத்து இந்த மக்களை எல்லாம் அழைத்து நம்மிடையே கொண்டு வர செய்ய வேண்டும் என்ற உந்துதலை கொடுத்த இந்த மதிப்புறு முனைவர் கார்த்திகேயன் மணிமொழியனார், இந்த கல்லூரி காலேஜினுடைய எம்டியும் நம்மளுடைய உலக திருக்குறள் பேரவையினுடைய முதன்மை வழிகாட்டியுமான கார்த்திகேயன் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இவர்கள் எல்லாம் ஒன்றிணைத்து நம்மிடையே ஒரு மகிழ்வை ஏற்படுத்தி கொடுத்து தொடர்ந்து பல காலங்களாக கிட்டத்தட்ட
45-50 வருஷமாக தன்னுடைய இளமை பருவத்திலிருந்து அசோக்ராஜ் அவர்கள் நம்மிடையே தொகுப்புரையை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு கரவொலி கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல மார்சல் முருகன் அவர்கள் இந்த நிகழ்வினை தொடங்கி வைத்து கவிஞர் மார்சல் முருகன் அவர் எழுத்தாளரும் கூட, அவரும் இந்த நிகழ்ச்சியையும் கவிதையும் வழங்கி இந்த நிகழ்வினை தொடங்கி வைத்தார்கள், வில்லுப்பாட்டு நிகழ்வினை. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் சந்த கவிஞர் முத்து சந்தானம் ஐயா இதை அமைத்துக் கொடுத்தார் என்றார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் மானசீகமான ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று முத்து சந்தானம் ஐயா அவர்களுக்கு இந்த பொன்னாடையை தற்பொழுது வழங்குகிறார்கள். அதை செந்தூரன் ஐயா அவர்களிடம் அழைத்து விட வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அதே சமயத்தில் நம்மளுடைய செந்தூரன் ஐயா இந்த குழுவினை வழிநடத்திய இசைப்பாட்டு, அதாவது கண்ணகி, கோவலன், மாதவி, அந்த அப்படியே தொடர்ந்து வரக்கூடிய அந்த செய்திகள் எல்லாம் ஒரு கோர்வையாக நம்மிடையே வழங்கி பழைய காப்பியங்களை புதுமைப்படுத்தி ஒரு வில்லிசை மூலமாக நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு மீண்டும் உங்களுடைய கையொலியை எழுப்புமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கவிஞர் அர்ஜுனன் அவர்கள், திருநாவுக்கரசு அவர்கள், சிவசத்யா, முத்து இளங்கோவன், கொண்டல்ராஜ் ஐயா, செல்வமீனா அவர்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து, இதையெல்லாம் கேட்டு மகிழ்ந்து உங்களையும் இந்த நிகழ்ச்சிக்குள்ளே இணைத்து இதுகாரம் அமர்ந்திருந்து செவிப்புலன்களையும் மனப்புலன்களையும் ஒன்றிணைத்து இந்த நிகழ்வினை செம்மைப்படுத்திய சுவைஞர் பெருமக்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.